தம்பி, இன்னைக்கு நாதன் கோவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஆண்டு விழா தம்பி. அதான் இவ்வளவு கூட்டம். ஆஹா, இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே நல்ல விஷயத்த சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிடலாமா? வட்டார கல்வி அலுவலருக்கும், ஆசிரியர் பயிற்றுனருக்கும், அன்பான தலைமை ஆசிரியருக்கும், பாசமான ஆசிரியர்களுக்கும் வணக்கமுங்க, 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 வணக்கமுங்க. அண்ணே, இப்ப சொல்லுங்க இந்த நல்ல விஷயத்த. தம்பி, நம்ம ஊர்ல படிக்காம பள்ளிக்கூடம் போகாம வீட்டுலயும் காட்டுலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் படிக்காம போனா என்ன ஆகணும் புரிய வைக்கலாமா? சும்மா சொன்னா சரியா வருமா? பாட்டா பாடி புரிய வைப்போம். பள்ளிக்கூடம் போகலன்னா கை நாட்டு தான் வைக்கணுங்க. பாடங்களை படிக்காமலே நாம தெரு தெருவா சுத்தலாமா? கல்வி செல்வமே பெருஞ்செல்வம், அத நல்லா நீயும் புரிஞ்சுக்கணும். நல்லா நீயும் புரிஞ்சுக்கணும். அருமண்ணா, அண்ணா கல்வியோட சிறப்பை பத்தி இன்னும் சொல்லுங்கண்ணா. தம்பி, இன்னைக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம். நம்ம எல்லாம் படிச்சு பெரிய உத்தியோகத்துல வரணும்னு எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு குழந்தையும் எண்ணையும் எழுத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம அரசாங்கம் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற புதிய கல்வி முறையை கொண்டு வந்து அதை சிறப்பா நடத்தி வருதுப்பா. அரசாங்கம் எவ்வளவு சரி நம்ம படிக்கிறதுக்காக அதை நம்ம தான் புரிய வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ல. ஆமாப்பா. அண்ணே, நீ வர வழியில ஒரு விபத்தை பார்த்தனே. அப்பா மகனும் ரோட்ல அடிபட்டு இருந்தாங்கண்ணே. கிட்டக்கு போய் விசாரிச்சு பார்த்தா அவர் செல்போன் பேசிட்டு போனாருண்ணே. அது மட்டும் இல்ல, அவர் குடிபோதையில இருந்தாருண்ணே. தம்பி, இந்த செல்போனும் குடியும் ஒண்ணுதான்ப்பா, ரெண்டுமே போதைதான். இத இப்படி சொன்னா புரியாது, பாட்டா பாடி புரிய வைப்போம். செல்போன் வந்துச்சு, கடிகாரம் போச்சு, கடிதம் போச்சு, காலண்டர் போச்சு, நிம்மதியான நிம்மதி போச்சு, நிம்மதி போச்சு, ரீசார்ஜ் செஞ்சு பணமும் போச்சு, ரீசார்ஜ் செஞ்சு பணமும் போச்சு. போச்சுண்ணா, போச்சு, எல்லாமே போச்சு இந்த செல்போனால. தம்பி, அப்படி ஒரே அடியா செல்போன் கெடுதல்னு சொல்லிடாதப்பா. அது எப்படிண்ணா? உள்ளங்கையில் உலகம் இந்த செல்லுதானுங்க, உள்ளங்களை உருவாக்கும் செல்லுதானுங்க. நாட்டு நடப்பு தெரியலனா செல்ல பாருங்க, வீட்டு வேலை செய்திடவும் செல்ல பாருங்க, பாடங்களை படிக்கவும் செல்ல பாருங்க. தேவை என்றால் மட்டுமே செல்ல பாருங்க, செல்லமாக செல்ல கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. உண்மைதானே, செல்போனால நன்மை இருக்கு தீமை இருக்கு. நம்ம தானே அதை சரியா பயன்படுத்தணும்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா, ஒரு போதையை பத்தி சொன்னீங்க, இன்னொரு போதையை பத்தி சொல்லவே இல்லையே. மறக்கலடா தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு பார்த்தேன். ஓ, குடிபோதை தான். குடிக்கிறதால எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது தெரியுமா? சொன்னா புரியாது, பாட்டால பாடி புரிய வைப்போம். குடிக்காதே சிகரெட், குடிக்காதே குடிக்காதே சிகரெட், குடிக்காதே குடிக்காதே மதுவை, குடிக்காதே குடிக்காதே மதுவை, குடிக்காதே. குடிப்பதனாலே பயன் என்ன சொல்? குடிப்பதனாலே பயன் என்ன சொல்லு? குடும்பம் தானே பத்து குடும்பம்
குடிப்பதனால அப்படி என்னென்ன கெடுதலாம் வருது கொஞ்சம் புரியுறபடி சொல்லுங்களேன். அடே இப்போதாண்டா வாழ்க்கையில உருப்படியா ஒரு கேள்வியை கேட்டிருக்க. இப்ப சொல்றேன் கேளு. சிகரெட் குடிப்பதால நுரையீரல் பாதிச்சு கேன்சர் அப்படிங்கிற கொடுமையான நோய் வந்து சீக்கிரம் இறந்துருவாங்கப்பா. ஐயோ, சிகரெட்டால் உயிரே போயிடுமா? ஆமாண்டா தம்பி, தண்ணி போடுறவங்களுக்கெல்லாம் அவங்க ஈரல் பாதிச்சு அவங்க குடும்பத்தோடு அவங்க நிம்மதியே போயிடும்டா. அதனாலதான் சொல்றேன், குடியை கெடுக்கும், குடிக்காதீங்க குடிக்காதீங்க. அருமையா சொன்னீங்கண்ணா. சரிப்பா, நம்ம சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நேரமும் ஆச்சு. நம்ம இவ்வளவு நேரம் சொல்ல கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. நன்றி சொல்ல